இன்றைக்குமா பாட்டி வீட்டில் பஜ்ஜி செய்ய போகிறோம்மா. பஜ்ஜிக்கு தேவையான கலவைகள்மா கடலை மாவு, உப்பு, காயப்பொடி, வத்தப்பொடி, மஞ்சப்பொடி, தோசை மாவுமா. கொஞ்சம் தோசை மாவும் போட்டுக்கோங்கம்மா. தோசை மாவு சேர்த்தோம்னா நல்ல பஜ்ஜி மாவு மெதுவாக இருக்குமா. பஜ்ஜி நல்ல மெதுவாக இருக்கும். தோசை மாவு நல்லா கலந்து நல்லா கலக்கிக்கோங்க. இது கட்டியாக கொஞ்சம் கலக்கிக்கோங்க, தண்ணியாக கலக்கிடாதீங்கம்மா. முதல்ல வெங்காயம் பல்லாரி பஜ்ஜி போட போகிறோம்மா. ஒரு பல்லாரியை உரித்து வட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை நல்லா மாவில் முக்கி போடுங்கம்மா. நல்லா முக்கி போட்டுக்கோங்க. கடாயில் எண்ணெயை ஊற்றி அதில் முக்கி நல்லா போட்டுக்கோங்க. 4 வெங்காயத்தை வச்சுருக்கேன், போட்டு எடுக்க போகிறோம்மா. இது நல்ல மெதுவாகவும் நல்ல சுவையாகவும் இருக்குமா வெங்காய பஜ்ஜி. தனி வெங்காய பஜ்ஜி. வெங்காயத்தை ரவுண்டாக வெட்டிக்கோங்கம்மா. 4 பஜ்ஜி போட்டுக்கு இதை பெரட்டி போடுவோம்மா. பெரட்டி போட்டு வெந்துட்டுமா பெரட்டி போடுதம்மா. பெரட்டி போட்ட பிறப்பாங்க பஜ்ஜி சூப்பராக இருக்குமா. பார்க்கவே அழகாக இருக்கும். நல்லா வெந்து ஒன்று போல் வெந்து மெதுவாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்மா. இப்போ எடுத்தாச்சுமா. பஜ்ஜினாலும் எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது வெங்காய பஜ்ஜிமா. அதுக்கு அடுத்து ஓமையில் பஜ்ஜி போட போகிறோம்மா. ஓம இலையும் அதே மாதிரி மாவு கலந்துருக்கிறத சேர்த்து நல்லா முக்கி ஓம இலையும் போடுங்கம்மா. ஓம இலை பஜ்ஜி பிள்ளைங்களுக்கு நல்ல சளியெல்லாம் இறக்குமா. பிள்ளைங்க இலையை சாப்பிடாது, பஜ்ஜியாக போட்டு கொடுங்க, நல்ல சளி இறக்குமா. நல்ல ஓம இலையை முக்கி போடுங்க. அதுவும் நல்ல புஷ்ஷுன்னு வந்துட்டுமா. இதையும் நல்லா பெரட்டி போடுங்கம்மா. பெரட்டி போட்டு பாருங்கள், ஓம இலை பஜ்ஜி சூப்பராக வந்துட்டுமா. நல்ல மெதுவாகவும் ருசியாகவும் மணமாகவும் இருக்குமாம்மா. மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கம்மா. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இது ஓம இலை பஜ்ஜி. இன்றைக்கி 3 விதமான பஜ்ஜி செய்தம்மா. முதல்ல ஆனியன் பஜ்ஜி, 2வது ஓம இலை பஜ்ஜிம்மா. அடுத்தது கத்திரிக்காய் பஜ்ஜி செய்ய போகிறோம்மா. அதுக்கடுத்து கத்திரிக்காவை நல்லா வட்டமாக நறுக்கி வச்சுருக்கம்மா. நல்லா வட்டமாக நறுக்கி வச்சுருக்காது அதே மாவு போட்ட கலவையில் முக்கி எடுங்கம்மா. நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. நல்லா முக்கி எடுத்து அதே வானலியில் போடுங்கம்மா. நல்லா இதுவும் நல்ல மெதுவாக இருக்கும்மா. இப்போ சாப்பிடவே நல்ல ருசியாக மணமாக இருக்கும்மா. பாருங்கள், 4 இது போட்டிருக்கேன். 4 நல்லா பொரித்து எடுத்தாச்சு. பெரட்டி போட்டிருக்கோம்மா. பாருங்கள், நல்லா பார்க்கறதுக்கே அழகாக இருக்குமா. இது கத்திரிக்காய் பஜ்ஜிம்மா. கத்திரிக்காய் பஜ்ஜியும் நல்லது தான்மா. பாருங்கள், நல்ல மெதுவாக ஸ்மூத்தாக நல்லா இருக்குமா. மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்கம்மா சாப்பிடலாம்.